பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் இந்த வேளையில் நாங்கள் வாழ்த்துகிறோம். பிலதெல்பியா ஊழியங்களின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தைகளினாலே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைகள் ஒலிக்கப்படுகிற கேட்கப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதாக இருக்கிறது. வேதவசனம் சொல்லப்படுகிறது, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இன்றைக்கும் செய்தியினுடைய தலைப்பு, சகலவற்றையும் தேவன் நன்மையாக செய்து முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரையில் நடந்த எல்லா காரியங்களும் இனி நடக்க போகிற காரியங்களையும் தேவன் நன்மையாக மாத்திரமே செய்து முடிப்பார் என்று இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்கும் பொழுது அது பிரச்சனையை போல தெரியலாம், அது கஷ்டத்தை போல இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டமும் அந்த பிரச்சனையும் வருகாலத்தில் வரப்போகிற பெரிய ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் தேவன் அனுமதித்திருக்கிறார் என்பது அதற்கப்புறமாக தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சகலமும் நன்மைக்கு எதுவாக தேவன் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். சகலமும் என்று பார்க்கும் பொழுது அதில் எல்லா சூழ்நிலைகளும் அடங்கி இருக்கிறது. நமக்கு பிடித்த சூழ்நிலைமைகளாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காத சூழ்நிலைமைகளாக இருந்தாலும் சரி, சகலவற்றை தேவன் முடிக்கும் பொழுது ஆசீர்வாதமாக நன்மையாக செய்து முடிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளிலும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் முடிக்கும் பொழுது நன்மைக்கு ஏதுவாக தேவன் முடித்து கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வேத வசனம் அப்படியாக சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்காகவே செய்து முடிப்பார். அன்றைக்கு பற்ற கஷ்டங்கள், பல கண்ணீர்கள், இவையும் முடியும் பொழுது நன்மையாகவே தேவன் முடிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அள்ளித்துவம் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் கண்ணீரோடு சுமந்து போகிறான். தான் அள்ளித்துவம் விதையை அவன் கண்ணீரோடு விதைக்கிறான், ஆனால் அறுவடை செய்யும் பொழுது அவன் கம்பீர சத்தத்தோடு அறுவடை செய்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே தேவனாகிய கர்த்தர் சகலவற்றை நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் ஒரு உதாரணத்தை, இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, போர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்திற்கு தாவீதை அவருடைய தகப்பனாகிய ஈசாய் அனுப்புகிறார். தாவீதினுடைய சகோதரர்கள் அந்த போர் படையில் இருக்கும் பொழுது அந்த யுத்தத்தினுடைய செய்திகளை கேள்விப்படும்படியாக விசாரித்து கொண்டு வரும்படியாக தன்னுடைய மகனாகிய தாவீதை ஈசாய் அனுப்புகிறார். அவருடைய மூத்த சகோதரர்களிடத்தில் அனுப்புகிறார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய யுத்தத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். கோலியாத் என்ற ஒரு மிகப்பெரிய ராட்சசன், ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு மனிதன் அந்த யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நேரம், ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைமை. இந்த நேரத்தில் தாவீது தன் சகோதரர்களை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு கடந்து போகும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை தாவீது விசாரிக்கிறார். தாவீது விசாரித்து கேட்கும் பொழுது அதை கண்ட தாவீதினுடைய சகோதரருக்கு கோபம் வருகிறது. ஏனென்றால் அந்த இடம் ஒரு மிக நெருக்கடியான ஒரு போர் மூழ்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு இடத்துல தன்னுடைய சகோதரனை பார்த்த பொழுது தாவீதினுடைய சகோதரனுக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்து தாவீதை திட்டும் பொழுது தாவீது இப்படியாக சொல்லுகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 28வது
வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த மனுஷரோடு அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்ததென்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீதினுடைய சகோதரனாகிய எலியாப்புக்கு தாவீது அந்த இடத்திற்கு வந்ததும் தாவீது அந்த இடத்துல உள்ள போர் சேவகரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். இப்ப நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை என்ன என்று பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து எலியாப்புக்கு கோபம் வருகிறது. தாவீதை பார்த்து திட்டுகிறான். நீ எதற்காக இங்கே வந்தாய்? ஆடு மேய்த்து கொண்டிருந்த உனக்கு இங்கே என்ன வேலை என்று தன் சகோதரனாகிய தாவீதை அவன் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தாவீது சொல்லுகிற வார்த்தை அதுதான், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? தேவன் என்னை இங்கே கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இல்லையா? தேவன் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையா என்று தாவீது நன்றாக அறிந்திருக்கிறான். தாவீது ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருக்கிறவன் தான். ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு போர் நடக்கிற இடத்துல ஒரு வேலையும் கிடையாது. அந்த ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருக்கிறவன் போர் செய்ய முடியாது. அவன் யுத்த வீரன் அல்ல. எனவே ஆனால் தாவீதுக்கு ஒன்று தெரியும், எந்த இடத்திலும் தேவனாகிய கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கு ஒரு காரணம் உண்டு. தேவன் அதை நன்மையாக செய்து முடிப்பார் என்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தான். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்காகவே அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை அது நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். நான் ஏன் இந்த இடத்திற்கு வந்தேன் என்று பல நேரங்களில் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நான் ஏன் இதை படித்தேன், ஏன் இதற்காக வந்தேன், ஏன் இந்த இடத்திற்கு வந்தேன் என்று கேட்கலாம். சூழ்நிலைமைகளை பார்க்கும் பொழுது, கஷ்டங்களை பார்க்கும் பொழுது ஏன் நான் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்ற கேள்விக்குறி இருக்கலாம். ஆனால் அதற்கப்புறமாக தான் தேவனாகிய கர்த்தருடைய நடத்துதலை நாம் பார்க்க முடியும். ஆடு மேய்ச்சு கொண்டிருந்த ஒரு மனிதன் ஒரு போர் முனைக்கு வரும் பொழுது அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடம், அவனால் அதை தாக்கு பிடிக்க முடியாத ஒரு இடம் தான். ஆனாலும் கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். ஏனென்றால் இந்த கோலியாத் என்ற ஒரு ராட்சசனை தாவீதினுடைய கரத்தினால தான் கொல்ல வேண்டும் என்று தேவ சித்தம் இருந்தது. எவ்வளவு பெரிய போர் சேவகர்கள், பயிற்சி எடுத்தவர்கள், பெரிய போர் வீரர்கள் இருந்தாலும் அவர்களால் அந்த ராட்சசனை கோலியாத்தை கொல்ல முடியாது. ஆனால் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருந்த தாவீதை கொண்டுதான் கர்த்தர் இந்த ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் இஸ்ரவேலுக்கு என்பதை தேவன் தீர்மானித்திருந்தார். இதை தாவீது தன்னுடைய இருதயத்தில் அறிந்திருந்தான். தாவீதுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என்னை ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த இடத்திற்கு கொண்டு வரவில்லை. கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்தோடு, காரணத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருவார் என்றால் அதை நன்மையாகவே எனக்கு செய்து முடிப்பார் என்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தான். எனவே ஆடு மேய்ச்சு கொண்டிருந்த ஒருவனை தேவன் போர் முனைக்கு கொண்டு போனார். அந்த இடத்துல எல்லாரும் பார்த்து பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த கோலியாத்தை தாவீதினுடைய கரத்தினால தேவன் கொன்றார். தாவீதிற்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். தாவீதை அந்த இடத்துல மேன்மைப்படுத்தினார். பின் நாட்களிலே அதே இஸ்ரவேல் தேசங்களிலேக்கெல்லாம் தாவீதை தேவன் ராஜாவாக கொண்டு வந்தார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருந்த ஒரு மனிதனை ஒரு போர் முனைக்கு தேவன் கொண்டு வந்தார். அவனுடைய சகோதரர்களை விசாரிக்கும்படியாக தான் தாவீது வந்தார். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? தாவீது அந்த தேசங்களுக்கெல்லாம் ராஜாவாக மாறினார். தாவீது மிகப்பெரிய போர் வீரனாக கர்த்தர் மாற்றினார். என் கைகளை கர்த்தர் போருக்கு பழக்குவிக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். உன் கண்ணீரை எல்லாம் என் துருத்தில நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் வடித்த ஒவ்வொரு கண்ணீர்களையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய துருத்தில் அவர் வைத்திருக்கிறார். அந்த கண்ணீர்கள் எல்லாவற்றிற்கு தேவன் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவை கர்த்தர் சமாதானமாய் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்றியும் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று கர்த்தராகிய தேவன் சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பாக நடந்த காரியங்கள் எவையெல்லாம் உங்களுக்கு வேதனையாக இருந்ததோ, எவையெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததோ அவைகளையும் தேவன் நன்மையாகவே செய்து முடிக்க போகிறார். இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் அனுமதிக்க போகிறார்.
கண்ணீரை துடைக்கிற தேவனாகிய கர்த்தர். தாவீது சொல்லுகிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? தேவன் என்னை உண்டாக்கினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில இந்த கேள்விக்குறி இருக்கிறது. நான் ஏன் பிறந்தேன்? எதற்காக நான் பிறந்தேன்? இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு போராட்டங்களை என்னால் தாங்க முடியவில்லையே, ஏன் நான் பிறந்தேன் என்று நினைத்த ஏராளமான பேர் உண்டு. தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில பிறக்க வைத்திருக்கிறார். அவருடைய அற்புதங்களை தேவன் வெளிப்படுத்தும்படியாகவே தேவன் அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் மரண பரியந்தம் நடத்துகிற தேவனா இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்மை கடைசி பரியந்தம் நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம்மை பாதியில் கைவிட்டு போகிற தேவன் அல்ல, நம்மை கடைசி பரியந்தம், நம்முடைய வாழ்க்கையினுடைய மரண பரியந்தம், அவருடைய வருகை பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். தாவீது சொன்னது போல, என்னை தேவன் இங்கு கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? தேவன் நன்மைக்கு ஏதுவாகவே எல்லாவற்றையும் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு போர் முனையில் ஒரு பயங்கரமான ராட்சசன் முன்னால தேவன் தாவீதை நிற்க வைக்கும் பொழுது யோசிக்கலாம், இந்த சூழ்நிலைமைகள் எப்படி நன்மையாக முடியும்? இவ்வளவு பெரிய ராட்சசனை நல்ல பயிற்சி எடுத்தவர்களாலவே கொல்ல முடியாமல் இருக்கும் பொழுது, எந்த மனிதர்களாலும் கொல்ல முடியாத இவ்வளவு பெரிய ஒரு உருவத்தை, இவ்வளவு பெரிய ஒரு மனிதனை கொல்லும்படியாக கர்த்தர் என்னை முன்பாக கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது, சூழ்நிலைமைகளை பார்க்கும் பொழுது நாம் ஒருபோதும் நம்ப முடியாத சூழ்நிலைமைகளாக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைமைகளை தேவன் மாற்றி, அந்த சூழ்நிலைமைகளை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு தேவன் அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் நான் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அனுபவித்த எல்லா காரியங்களிலும் உனக்கு ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைமைகளையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று தாவீது சொன்னது போல, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் ஒரு முகாந்திரத்தை, ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். அது முடியும் பொழுது நன்மைக்கு ஏதுவாகவே அது முடிகிறதா இருக்கிறது. ஒருவேளை நான் நினைத்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். நான் இவ்வளவு முயற்சி எடுத்தனே, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையே, கர்த்தர் இதை எனக்கு அனுமதிக்கவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் பின் நாட்களில் தேவன் அதை அனுமதிக்காதபடியினால்தான் இன்றைக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு சிலர் நினைக்கலாம், நான் எப்படியாவது ஒரு பிசினஸ் செய்ய வேண்டும் நினைத்து எவ்வளவு முயற்சி எடுத்தேன், ஆனால் அந்த பிசினஸ் என்னால் பண்ண முடியவில்லை, கர்த்தர் எனக்கு அதை வாய்க்க பண்ணவில்லை என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும் பொழுது அதே பிசினஸை பண்ண ஒரு சிலருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை தேவன் காட்டுவார். அப்பொழுது இவர்களுக்கு புரியும், எனவேதான் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிக்கவில்லை, நானும் இதை செய்திருப்பேன் என்றால் நானும் ஒரு பெரிய நஷ்டத்தை அடைந்திருப்பேன் என்று இதை சொல்ல முடியாது. போல ஒவ்வொரு சூழ்நிலையிலும், எல்லா காரியங்களிலும் தேவனாகிய கர்த்தர் அதை உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த நன்மையை நாம் பார்ப்பதற்கு ஒரு சில நாட்கள் ஆகலாம், ஒரு சில மாதங்கள் ஆகலாம். ஆனால் அது முடியும் பொழுது நன்மைக்கு ஏதுவாகவே முடிகிறதா இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும் பொழுது அவருடைய சாட்சியின்படி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்களை என்னுடைய தலையின் மீது ஏறி போக பண்ணினீர், வருத்தமான பாரங்களை என்னுடைய இடுப்புகளின் மேல் ஏற்றினீர், ஆனால் செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லுகிறார்கள். வருத்தமான பாரங்கள் அக்கினியும் தண்ணீரையும் கடந்தாலும் முடிவு செழிப்பான இடமாக இருந்தது போல உடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் முடிக்கும் பொழுது நன்மைக்கு ஏதுவாக ஆசீர்வாதத்துக்கு நேராகவே தேவன் முடிப்பார் என்பதை மறந்துவிடக் கூடாது. விசுவாசத்தோடு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீ நன்மைக்கு ஏதுவாகவே அனுமதித்திருக்கிறீர், எனக்கு பட்ட எல்லா காரியங்களும், என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நீர் நன்மையாகவே நீர் அனுமதித்திருக்கிறீர், நன்மைக்கு ஏதுவாகவே நீர் முடிக்கப் போகிறீர், ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போகிறீர் என்று நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்றியும் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற வேத வசனத்தின்படி சகலவற்றை தேவனாகிய கர்த்தர் உடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிக்க போகிறார். நாம் இணைந்து தேவ சமூகத்தில் செபிக்க போகிறோம். ஆண்டவர், என் வாழ்க்கையில் நீர் எல்லாவற்றையும் நன்மையாக நீர் செய்து முடிக்க போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நாம் இணைந்து தேவ சமூகத்தில் செபிக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த வேளையில் நம்முடைய வேத வசனத்தின்படி தாவீதை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை போர் முனைக்கு தேவன் கொண்டு போனது ஆண்டவரே. ஒரு பெரிய நன்மைக்காக நீர் கொண்டு போனீர் ஆண்டவரே. ஆடு மேய்த்திருந்தவனை அகில இஸ்ரவேலுக்கெல்லாம் அரசனாய் மாற்றும்படியாக கர்த்தர் கொண்டு போனது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, அந்த காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக நீர் செய்து முடிக்கப் போகிறீர் என்ற அந்த விசுவாசத்தையும் தைரியத்தையும் இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நீர் செய்து முடிக்க போகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் நமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை வாழ்க்கையில் சகலவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பார். காட் பிளஸ் யூ. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.